ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது முத்துக்குமரன் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்துட்டு ரயானுக்கு பண்ணதான் வந்து ஒரு பெரிய பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்று வச்சுருக்காப்புல. என்ன குற்றச்சாட்டுனா, காலையில் வந்து நீங்கள் ப்ரொமோன் பார்த்துருப்பீங்க. ஸோ செம்ம சண்டை நடந்திருக்கும். அதில் வந்து ரயான் வந்துட்டு நீங்கள் வந்து 5 பேர் வந்து எங்களை வந்து 5 பேரை தாக்குனீங்க, அதே மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டாஸ்க், மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் கொடுத்தாங்க. அதில் வந்து என்ன சொன்னார், நான் இது வரைக்கும், அதாவது அந்த 3 பாயிண்ட்ஸ் நான் ஏன் தகுதி அப்படின்னா, நான் இது வரைக்கும் நடந்த போட்டியில் வந்துட்டு நான் எனக்கு நடந்த விஷயங்களை வச்சு கம்ப்ளைண்ட்டாக பண்ணதே இல்லைன்னு ஒரு பச்சையாக போய் சொன்னார். அதையும் வந்து சூப்பர்னு அருண் சொன்னார் பாருங்க. உடனே இதையும் நம்புறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு அருண் கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பு புகார் முத்து மேலே வைக்கிறார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முத்துவை முதலேருந்தே வந்து ரயானுக்கும் பிடிக்காது, ராணுவுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பார். அதாவது முத்துவை பிடிக்கவும் பிடிக்காதுன்றதை தாண்டி முத்துவை விட அருணையும் விஷாலையும் பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. சரி, இப்போ வந்துட்டு முத்துக்குமர் மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, காலையில் இவர் வந்து உட்காந்துட்டு இருந்தாராம். அப்போ வந்து வாயை வந்துட்டு இப்போ கடிப்போம் பார்த்தீங்களா, கீழ் உதட வந்து கடிச்சு அப்படி முறைக்கிற மாதிரி அந்த மாதிரி அவர் வச்சுருந்தாராம் எதர்ச்சியாக. இவர் வந்தவொடனே பார்த்துட்டு, என்னடா வாயை அந்த மாதிரி வச்சுருக்கா அப்படின்னு கேட்டாராம். அது ஒரு சீரியஸான கான்வர்சேஷனில் இருக்கும்போது எனக்கு வந்து அது ப்ரோவோக்கிங் மாதிரி இருந்துச்சு. உடனே அது ஹிட் ஆகிடுச்சு. அப்படின்னும் போது இவர் வந்துட்டு சரி ஓகேடா உனக்கு ஹிட் ஆச்சு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ போனதுக்கப்புறமா அங்கே வந்து அதை வந்து ஒரு பெரிய இதாக பேசுனாங்க. இப்போ உள்ளே வந்துட்டு என்கிட்ட வந்து சொல்லும்போது, நான் தான் அதுக்கு நீ அப்படி பண்ணும்போது நீ வந்து நான் நார்மலாக பண்ணுன்னு சொன்னதுக்கு நான் சாரி சொல்லிட்டு போயிட்டேன்டா அப்படின்னு அவர் சொன்னது வந்துட்டு இப்போ பெரிய இஷ்யூ ஆகிடுச்சான். என்ன சொல்கிறாருன்னா, அவர் எப்படி அங்கே சாரின்னு சொல்லலாம்? இப்போ முத்துக்குமரன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதுக்கு இல்லை நான் நார்மலாக தான் வச்சேன்னு சொன்னோன்னே அவர் போயிட்டாராம். சரி ஓகேடா உனக்குன்னா ஓகேன்னு. அதில் சாரின்னு ஒரு வார்த்தை அவர் ஆட் பண்ணார்ல, அதை ஏன் அவர் ஆட் பண்ணார்? அவர் அதை ஆட் பண்ணதுனால இப்போ எல்லார் கண்ணுக்கும் எப்படி தெரியும், முத்து ஒரு தப்பையும் பண்ணியிருக்கான், அந்த தப்புக்கு சாரியும் சொல்லியிருக்கான்னு தானே போகும். அப்போ இவன் வந்து வார்த்தையில் விளாட்றான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சே, முத்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுங்க. இப்போ வந்துட்டு சாரி சொல்லாமல் வந்து அங்கே விலகி போயிடக்கூடாது. சாரி சொல்லிட்டு தான் விலகி போனால் அவரோட இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், சாரி சொல்லிட்டு அங்கேயே நின்று இருந்தால் கம்முன்னு வந்துருப்பாரா? ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, சரிடா நீ சொன்னது ஓகேவா, அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவர் போயிட்டார். இப்போ அக்செப்ட் போனதெல்லாம் பிரச்சனை இல்லையா? ஆனால் இவர் வந்து பேசுனதெல்லாம் தப்பு இல்லை. அந்த ப்ரொமோவிலே பார்த்தோம், அவ்வளோ பேச்சு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டார், நீ என்னை பார்த்து பயப்படுறன்னு வேறு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதையாச்சும் ஒத்துக்குங்கடா யப்பா அப்படின்னு கலாய்க்கிறாரு. ஆனால் இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லையா, அவருக்கு அது ப்ரொவோக்கிங் ஆகக்கூடாதான். ஆனால் இவர் வந்துட்டு அவர் நாக்கு அப்படி உதட கடிச்சதை வந்துட்டு ஏன் அந்த மாதிரி கடிக்கிறா அப்படின்னு சொன்னோடனே, அது நான் நார்மலாக தான் பண்ணோடனே இவர் வந்து ப்ரொவோக்கிங் ஆகக்கூடாதான். சரிடா நான் விட்டு போகிற வரையும் வந்துட்டு சாரி கேட்டோன்னு எப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வைக்கிறார். ஒன்றும் சொல்கிறதுக்கு, அதாவது பிடிக்காதவங்க எது பண்ணாலும் கை குத்தம் கால் குத்தம் சொல்லுவாங்க பற்றி அந்த மாதிரி ஒரு கணக்கு தான் ரயான். அதேமாதிரி ரயான் இன்னொரு இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ராணுவ எங்கெல்லாம் சிக்கிறாரோ அங்கெல்லாம் வந்து வச்சு செய்வார். இப்போ இங்கே வந்துட்டு நேற்று வந்து நீங்கள் வந்து அட்டாக் பண்ணது தப்புன்னு சொல்கிற அதே ரயான் நேற்று வந்து ராணுவ வந்துட்டு கூப்பிட்டு வந்து முத்துக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வைக்கும்போது அங்கே வந்து முத்துக்கு சாதகமாக வந்து ராணுவ கிட்ட பேசலை. ராணுவ கண்டாவே ரயானுக்கு பிடிக்காது. அதனால் ராணுவ அங்கே வந்து முத்துக்குமரன் நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன்னு அங்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் வச்ச இவர் இப்போ வந்து திரும்ப வந்துட்டு இப்போ எனக்கு என்னென்னா, முத்துக்குமரன் அந்த டீமை வந்து கேதர் பண்ணி எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து அட்டாக் பண்ண வச்சார். அங்கே விளையாடுறது 5 பேரை விட்டானுங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து முத்துக்குமரன் தான் பண்ணான்றது தான் இப்போ ஒரு பெரிய காமெடியாக இருக்குது. அப்போ மீதி 4 பேர்லாம் என்ன பண்ணாங்க? அங்கே முத்துக்குமரன் மட்டுமா வந்து எல்லாரையும் வந்துட்டு ஆர்டர் போட்டு இதில் உண்மையிலே சிரிப்பாக இருக்குது. ஏன்னா முத்துக்குமரனும் அதுக்கப்புறம் விஜய் விஷால் இருக்கார், தீபக் இருக்கார், அருண் இருக்கார். அங்கே போய் யாரெல்லாம் பிடுங்குறாங்க தெரியும். பிடுங்க வரைக்கும் முத்துக்குமரன் தனியாக தான் நின்றுருந்தார். நீங்கள் நேற்று நடந்த அந்த டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருக்கார். உள்ளே வந்து சண்டை போடுங்க, அதுக்கப்புறம் பிடுங்குறாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போதும் முத்துக்குமரன் இந்த மாதிரி பண்ணிட்டான், முத்துக்குமரன் இதை பண்ணிட்டான், மற்றவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்க, வேடிக்கை பார்த்துருந்தாங்க. என்ன சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே இப்படி ஒரு பரபரப்பான புகார் வைக்கிறாரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.